உங்க கண்ண முன்னாடி பாட்டில வச்சு செய்யற சில அசத்தலான ட்ரிக்ஸ். குழாய் துருப்பிடிச்சிருந்தா அதை யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னா ஒரு பாட்டில்ல பாதியா வெட்டி குழாய் மேல மூடிடுங்க. அப்புறம் மூடிய திருகி வைங்க. இப்படி செஞ்சா அதை பார்த்தா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கைப்பிடி உடைந்த சட்டி மூடிய தூக்கி போடாதீங்க. ஒரு சோடா பாட்டில் எடுத்துக்கோங்க. கத்திரிக்கோல் வச்சு மூடில ஒரு ஓட்ட போடுங்க. பாட்டிலோட மேல் பகுதியை வெட்டிடுங்க. அப்புறம் மூடிய சட்டி மூடியில ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுங்க. கடைசியா பாட்டிலோட வெட்டின மேல் பகுதியை அது மேல திருகுங்க. இப்போ புது கைப்பிடி ரெடி. இது பழையதை விட நல்லா இருக்கும். வயசானவங்க மரத்துல ஏற முடியாது. ஒரு பாட்டில தலைகீழா முக்கோணமா வெட்டிடுங்க. அத ஒரு குச்சில மாட்டி சிறப்பு டேப் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ எப்ப வேணாலும் ஃப்ரெஷ் பழங்களை பறிக்கலாம். பீச், நாவல் பழம், பேரிக்காய், பத்திரி பழம் இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். வாஷிங் மெஷின் பைப் ரொம்ப குட்டையா இருந்தா தண்ணி வெளியில சிந்திடும். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல ஒரு ஓட்ட போடுங்க. அதுல வாஷிங் மெஷின் பைப்பை விடுங்க. அப்புறம் அந்த பாட்டில வடிகால்ல வைங்க. இப்போ தண்ணி வெளியில சிந்தாது. ஒரு பாட்டில பாதியா வெட்டிடுங்க. அப்புறம் பாட்டில் கழுத்து பக்கத்துல ரெண்டு பக்கமும் வெட்டுங்க. அத ரெண்டு துண்டா பிரிச்சு நடுவுலயும் வெட்டுங்க. அப்புறம் ரெண்டு துண்டையும் ஒன்னா சேர்த்து பொருத்துங்க. மூடிய திருகி அத கதவுக்கு மேல வைங்க. சில ஆணிகளை அடிச்சு டைட் பண்ணுங்க. இப்போ ஒரு கதவு போட்டு ரெடி. யூஸ் பண்ண ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு சோடா பாட்டிலோட மேல் பகுதியை வெட்டிடுங்க. ஒரு குழாய் நுனியில டேப் சுத்துங்க. பாட்டிலோட மேல் பகுதியை குழாயில விடுங்க. லைட்டர் வச்சு அதை சூடு பண்ணுனா பிளாஸ்டிக் சூடாகி சுருங்கிடும். குழாயோட டைட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேப் சுத்திடுங்க. மூடிய திருகி மூடிடுங்க. அதுல நிறைய சின்ன ஓட்டைகளை போடுங்க. கத்தி வச்சு மேல் பக்கத்தை சரி பண்ணுங்க. இப்போ செடிகளுக்கு தண்ணி பாய்ச்ச ஒரு ஸ்பிரிங்க்லர் ரெடி. உடைஞ்ச விளக்கு மாற்று இப்படி சரி செய்யலாம். ஒரு சோடா பாட்டிலை எடுத்துக்கோங்க. பாட்டில் கழுத்து பகுதியை விளக்குமாறு கைப்பிடியில விடுங்க. ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுங்க. அப்புறம் பழைய கனெக்டரை எடுத்துடுங்க. விளக்குமாறு பகுதிக்குள்ள மூடிய ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுங்க. கடைசியா ரெண்டு பகுதியையும் ஒன்னா திருகி மாட்டுங்க. அவ்வளவுதான், சரியாகிடுச்சு. ஒரு பாட்டிலின் பாதி பகுதியை ஒரு இரும்பு பைப்ல விடுங்க. அது டைட் ஆகிற வரைக்கும் சூடு பண்ணுங்க. சுவர்ல ஒரு ஓட்ட போடுங்க. அதுல ஒரு மரத்துண்டை விடுங்க. கோடாலி வச்சு உள்ள தட்டுங்க. எக்ஸ்ட்ராவா இருக்கிற மரத்தை கத்தி வச்சு வெட்டிடுங்க. பாட்டில் மூடிய சுவர்ல ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுங்க. அப்புறம் பாட்டில மூடி மேல திருகுங்க. இப்போ துணிக்காய போடுற கம்பி ரெடி.